மட்டன் கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் மட்டன் கிரேவிக்கு. சோம்பு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா காஞ்சோணும். கருவேப்பிலை எல்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஆனியன். அடுத்தது வந்துட்டு நல்லா கிழக்கிறதுக்கு கல்லுப்பு. நெக்ஸ்ட் வந்துட்டு உப்பு போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் தேவையான அளவு நல்லா வதங்க போட்டுறேன். ஆல்ரெடி மட்டன் வேகும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு தக்காளி போட்டாச்சு. ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும். நல்லா வதங்கிருக்கும். நல்லா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு வீட்டு மிளகாத்தூள், நான் வீட்டில் அரைச்சி மிளகாத்தூளுங்க, 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது சக்தி மட்டன் மசாலா போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு கரம் மசாலா நல்லா இருக்குங்க. ஸ்பைஸியாக, காரமாக, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எனக்கு மட்டன் ரெசிபி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு இந்த சூப்பு தண்ணி தாங்க ஊற்றணும். சூப்பு தண்ணி ஊற்றணுன்னா நல்லா பச்சை ஸ்மெல்லு போயிடுங்க. நல்லா பச்சை ஸ்மெல்லு போனோன்னா கறி எடுத்து ஒரு கொதிஞ்சோன்னு கறி எடுத்து போடணுங்க. வந்துட்டு நல்ல கொதி வந்துருச்சு. கறியை போட்டுடலாங்க. மட்டன் போட்டு நல்லா கொதிக்கிட்டோங்க. நமக்கு தேவைப்பட்ட பெப்பர் தூள் வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, சாப்பாடு முடி ஆகிட்டுருக்கு. சிம் பண்ணியாச்சு. கொத்தமல்லி போட்டுங்க. நல்ல செமி கிரேவி ஆகிட்டோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். காரம் எனக்கு கம்மியாக இருக்குங்க. கொஞ்சம் பெப்பர் தூள், மட்டனுக்கு எப்பவுமே பெப்பர் தூள் போட்டால் டேஸ்ட்டாக நல்ல செமி கிரேவியாக ஓகேங்க. மட்டன் கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். மலைச்சாரல் மாதிரி கொத்தமல்லியை நல்லா துவைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.